இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்கறோம்னாக்க, அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதாவது பார்க்கும்போது இந்த குரோதி ஆண்டில் விபரீத ராஜயோகமும் சனி தரும் சந்தோஷமும் யாருக்கு கிடைக்கப் போகிறது, அதாவது 12 வீடுகளில் நமக்கு 7வது வீடாகவும் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த வருடம் உங்களுக்கு எல்லா வகையிலும் குரு பகவான் சுக்கிர பகவான் அள்ளித்தர இருக்கிறாருங்க. நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்க இருக்குதுங்க. சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறாருங்க. சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்கிறார். அதிசார சனியால் குரோதி ஆண்டினுடைய இறுதியில் ராகு சனி சேர்க்கை ஏற்பட போகிறதுங்க. இந்த குரோதி ஆண்டில் கிரகனுடைய மாற்றங்கள் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு, அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது, அதை பற்றி அந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் வரணுமா, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது நாங்கள் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தை தூண்டுவதமாக இருக்குதுன்னா நீங்கள் ஒரே ஒரு லைக் பட்டன் தருங்க. உங்கள் உறவினர் மற்றும் நண்பருக்கு இதை ஷேர் செய்யுங்கள். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். அடுத்தது இந்த குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்கும் துளாராசி அன்பர்கள் பார்க்குறோம். மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதியும், அதாவது ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதியும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதத்தில் முதல் மாதமாக வள வரும் 18ஆம் தேதிக்கு பிறகு இந்த குரு பயிற்சி நிகழப்போகிறதுங்க. குரு பகவானுடைய பார்வை மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு சென்று தன்னோட வீட்டில் அமர இருக்கிறார். துலா ராசிக்காரர்களுக்கு சித்திரை முதல் 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானம். இந்த 8ஆம் இடத்தில் துளாராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல நமக்கு துளாராசி அன்பர்களுக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம், அஷ்டமஸ்தானாதிபதி குரு பகவான் பயணம் செய்ய இருக்கிறார். 8ஆம் இடத்துல குரு போகுதே, என்ன நடக்கப் போகிறது, இந்த பார்வை எதன் மீது விழுகிறது? குரோதி ஆண்டில் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2, 4, 12ஆம் இட வீடுகளில் மீது விழ இருக்குதுங்க. அப்போ இந்த குரு எப்படி இருக்க போகிறார், இந்த வருடம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார், இதை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம். குரு பயிற்சி 2024 இந்த சித்திரை மாதத்தில் இந்த கிரகங்கள் பிறக்க இருக்குதுங்க. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, எதையும் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடுகளோடைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்ய போவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. சுப விரைய செலவுகள் ஏற்படும். விலையுறந்த பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். வேலை விஷயத்தில் சில பிரச்சனைகள் வர இருக்குதுங்க. பொறுப்புடன் நடந்து கொள்வது அவசியமாகும். இந்த குருனுடைய அனுகிரகத்தினால் பாதிப்புகள் நீங்க இருக்குதுங்க. அப்போ இந்த வருஷத்தில் ஏதாவது ராஜயோகம் கிட்ட இருக்குதா? இந்த ராஜயோகம் என்பது குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்வது துளாராசிக்காரர்களுக்கு ராஜயோகம்தான். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்பது போல குரு 8ஆம் வீட்டில் மறைவது ராஜயோகத்தை தர இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான பாவத்தை குரு பகவான் பார்க்க போவதால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள்லாம் விரைந்து நடைபெற இருக்குதுங்க. தனஸ்தானாதிபதி குரு பார்க்கிறார். 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல உடைய குருவுடைய பார்வை பொருளாதார நிலை உயர இருக்குதுங்க. பணத்துடைய வருமானமும் அதிகரிக்க இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறவுகள் எப்படி இருக்க போகிறது? ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இடம், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது வீட்டின் குருவுடைய பகவான் பார்வையிடுவதால் வருமானம் அதிகரிக்கும், சேமிப்புகள் கூட இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப காரியம் நடக்க இருக்குதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் உள்ள சிக்கல்கள் மறைய இருக்குதுங்க. வர வேண்டிய பண வரவுகள் கைக்கு வந்து சேர இருக்குதுங்க. குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள மனக்கசப்புகள் அகலும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த உறவுகள்லாம் பலப்பட இருக்குதுங்க. சிலர் அசையா சொத்து வாங்க போகிறீங்க. சிலர் புது வீடு கட்டி குடிபோவதற்கான சூழலும் அமைய இருக்குதுங்க. புது முயற்சிகள் கைகூடும். தொழில் லாபம் கூட இருக்குதுங்க. வேலையில் இருப்பவர்கள் ப்ரொமோஷன் கிடைக்க இருக்குதுங்க. உடைய பதவி மாற்றம், அதாவது பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. சனியுடைய பார்வை இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? புண்ணிய சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான்
புண்ணிய சனியாக வலம் வரப்போகிறார். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த நம்பிக்கையுடன் முயற்சிக்கு எதிர்பார்க்க வெற்றிகள் கிடைக்க இருக்குதுங்க. வண்டி வாகனங்கள் வீடுகள் நிலம் வாங்க வாய்ப்புகள் அமைய இருக்குதுங்க. தடைப்பட்ட வந்த சுப காரியெல்லாம் இனிதே நடக்க போகுதுங்க. பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்க இருக்குதுங்க. இந்த புண்ணிய சனி என்பது இந்த சனி காலம்தான் பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியமாக இருக்குதுங்க. இந்த காலகட்டம் இந்த குரோதி ஆண்டில் எதிரிகள் எப்படி இருக்க போகிறார்கள் உங்களுக்கு? இந்த குரோதி ஆண்டின் இறுதியில் சனி பகவான் தனது 6ஆம் வீட்டிற்கு வந்து அமர இருக்கிறார். சனி 6ஆம் பார்வை. நோய் நொடி பிணி பீட கடன் காட்சி காட்டுறது அசிங்க அவமானப்படுறது எல்லாமே 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் வீட்டில் உள்ள இந்த ராகுவுடன் சனி பயணம் செய்யும்போது இந்த காலத்தில் எல்லா எதிரி தொல்லைகளும் நீங்க இருக்குதுங்க. பல வழிகளிலும் பணம் வரும். விபரீத ராஜயோகம் கிடைக்க போகிறதுங்க. கோடி கோடியாக செல்வம் வீடு தேடி வர இருக்குதுங்க. அடுத்து இந்த ராகு கேவுடைய பெயர்ச்சி இந்த குரோதி ஆண்டில் எப்படி இருக்க போகிறது? துளாராசி அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டிலும் கேது பகவான் 12ஆம் வீட்டிலும் விடான விரயஸ்தானத்திலும் பயணம் செய்ய போகிறாங்க. கடன்கள் அடையப்படும். தீராத நோய்களும் தீரப்போகுதுங்க. படித்து முடித்து வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டம் குரோதி ஆண்டில் கை நிறைய சம்பளத்திலுடன் வேலைவாய்ப்பு நல்ல வேலைவாய்ப்பு அமைய இருக்குதுங்க. பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க இருக்குதுங்க. வருமானம் அதிகரிக்க இருக்குதுங்க. வீடு மண் மனை வாங்கும் யோகமும் கைக்கூடி வர இருக்குங்க. உங்களுடைய நீண்ட நாள் கடன் அடையப்பட போகுதுங்க. வெளிநாடு செல்லும் யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. நினைத்த காரியங்களை நிறைவேற்றும் ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு அமைய போகுதுங்க. ஒரு முறை சனி பகவானுக்கு நெய் விளக்கேற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று வளவாருங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. துலா ராசியில் முதலாவது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கூடுதல் கவனத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது நல்லது. அதாவது உங்களுடைய சொந்த விஷயத்தில் யாரும் மூக்க நுழைக்க தேவையில்லை. நீங்கள் அடுத்த விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் வர இருக்குதுங்க. துலா ராசியில் அடுத்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இருப்பவர்கள் எல்லாமே மாறி சம்மந்தம் இல்லாத இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க. இதெல்லாம் குறைச்சிக்கிறோம். தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள்லாம் வர இருக்குதுங்க. அடுத்தது உங்களுக்கு நீண்ட நாட்களாக கைக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் கௌரவமும் மதிப்பு மரியாதை கூட இருக்குதுங்க. துலா ராசியில் அடுத்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். என்னதான் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் போனால் கூட பணக்காசு நிற்கவில்லையே என்று இயங்கியவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குதுங்க. இந்த ஆண்டில் நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெளிநாடுக்கு வாய்ப்பு அதிகமாக கொடுக்க இருக்குதுங்க. 8இல் குருவுடைய பார்வை வராரு. துளாராசி என்பவர்களுக்கு இதுவரைக்கும் 7இல் வலம் வந்தவர் 8ஆம் இடத்தில் செல்ல இருக்கிறார். 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானத்தில் செல்ல இருக்கிறார். 8இல் கெட்டிலாலும் விபரீத ராஜயோகத்தை பெறக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் நல்லா இருக்கு. நேயர்களே, இதுவரைக்கும் துளாராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் வீடியோ கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்தது ஒரு நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கங்கள்.